இன்னைக்கு காலையில நிலத்துல வேலையா இருக்குன்னு கிளம்பி போகும்போது வழி நெடுக்க இந்த மாதிரி என்னால் பார்க்க முடிஞ்சுது. சின்ன வயசுல இதையெல்லாம் பார்த்து யாரோ எச்ச துப்பி வச்சிருக்காங்கன்னு தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எச்சில் கிடையாது, இது ஒரு பூச்சியோட வேலைன்னு. அந்த பூச்சியோட பேர் எச்சில் பூச்சி இல்லைனா நொர பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி என்ன பண்ணுன்னா செடியில் முட்டை விட்டுட்டு போயிடும். அந்த முட்டை பொறிஞ்சு வர குட்டி பூச்சிகள் என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே காப்பாற்றிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நொர உருவாக்கி அதுக்குள்ளே மறைஞ்சு வாழுங்க. இதுங்க செடி கொடிகளை தான் சாப்பிடும். அந்த சாப்பிட்ற செடிகள்லேருந்து இந்த நுரையை உருவாக்கும். வெளியில் பெரிய பெரிய பூச்சிகள் தங்களை சாப்பிடாம இருக்கிறதுக்காகவும் வெயிலோட தாக்கத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நுரையை உருவாக்கி அதுக்குள்ளே பதுங்கி வாழுங்க. இந்த நுரை பார்க்குறதுக்கு சோப்பு நிறம் மாதிரி தாங்க இருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா வழவழன்னு இருக்கும். நல்லா கையை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு குட்டி பூச்சி இருக்குங்க. அந்த பூச்சி தான் எச்சில் பூச்சி. இதனால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த விஷமும் கிடையாதுங்க. இது ஒரு நார்மலான பூச்சி வகை தாங்க.